ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரியலி பலா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டோம். ஏன்னா கொஞ்சம் அலைச்சல், வேறு ஒரு விசாக ப்ராசஸிங் நடந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனிமேட்டுக்கு இப்படி தொடர்ந்து அப்படி வீடியோ வரும். முன்னாடி நம்ம மெடிக்கல் போட்டாச்சு, மெடிக்கல் போட்டு ஃபிட் ஆகிடுச்சு. அதை பற்றி நான் உங்களுக்கு இடையில நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபிங்கர் விஎஃப்எஸ்ன்னு சொல்லி சவுதி அரேபியாவுக்கு நம்ம வந்து விஎஃப்எஸ் வைக்க போகிறோம். எங்கன்னா சென்னைக்கு போகிறோம். சென்னையில் எங்கன்னா சாலி கிராமம் சல்மையா டவர் அது பேர், அங்கே தான் நம்ம போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே ட்ராவலிங்கில் பேசிட்டு போவோம். நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நமக்கு வேறு டைம் ஆச்சுன்னு வேகமாக போனால் கேட்டில் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஒன்றே நிற்கல. பக்கத்தில் ஒரு ஸ்கூட்டியில் ஒரு பையனும் ஒரு அம்மா ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக நினச்சி என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்டால், பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா, ரொம்ப ஜுரம் அடிக்குது, குளிர் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கும் ஒரு நிறைய மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. ட்ரெயினுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நம்ம ஒரு வழியே இறங்க போகிறோம். எக்மோர் ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. யாருமே இல்லை, ஃப்ரீயாக நானும் இன்னொரு ஆளை வண்டி தான் உட்காந்துருந்தோம். காலை நீட்டி போட்டு நல்லா ஜம்முன்னு ராஜா பகதூர் மேலே உட்காந்துருந்தோம். பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கோன்னு பாருங்களேன். சென்னை ரொம்ப நாள் கழிச்சு வரேன் ட்ரெயினில், அதுவும் பஸ்ஸில் வந்திருக்கேன். நான் ட்ரெயினில் வரதில்லை, ரொம்ப நாள் கழிச்சு வரேன். பாருங்கள் காலை ஒரு வழியாக நம்ம எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. பாருங்கள், எக்மோர் ஸ்டேஷன் எப்போவுமே வேலை நடந்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வேலைக்காரங்க. அந்த பாருங்கள் எவ்வளோ எப்படி சுத்தமாக அந்த பினாயில் வாசம்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு கிருமி நாசினி எல்லா ஊர்லேருந்து வராங்களா, அதனால் யாருக்கும் எந்த வியாதி வந்துடக்கூடாதுன்ட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா ட்ரெயினும் இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்தமாரி பெரிய ஸ்டேஷன் பார்த்தேன். அடுத்து நம்ம இதுக்கு கிளம்பியாச்சு. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு அந்த டவரை கிளம்பியாச்சு. சல்மியா டவரும் இருக்குது, கிளம்பியாச்சு. இது பாருங்க அந்த பஸ்ஸில், இது பிரிட்ஜு மேலேருந்து எடுத்தது. ஏன்னா அந்த கீழேருந்து எடுத்தால் வியூ கூட சரியாக தெரியலேருந்து அந்த பாலத்தில் மேலே ஏறிட்டு இருக்கும்போது அந்த பாலத்துலேருந்து எடுத்தது இது வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பஸ்ஸுலேருந்து உள்ளே உட்காந்து எடுத்துருந்தேன், படிக்கிட்டே எடுத்துருந்தேன். நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு, அந்த விஎஃப்எஸ் ஆஃபீஸுக்கு. நம்ம வண்டி தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 100-150 பேர் வந்திருக்கோம். அப்பாயின்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30லேருந்து நடந்துகிட்டு இருக்கான். நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து 2 மணிக்கு. நாங்களும் கூப்பிடுவோம் நினைச்சிக்கிட்டே 3 மணி ஆகிட்டு இவங்க கூப்பிட்ற மாரி தெரியல. ஒரு வேளை உள்ளே போயிட்டு வெளியில் வந்தாச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் தான் இது உள்ளே செக் பண்ணுறது. ஒரு வேளையாக நாங்கள் எக்ஸலேட்டரில் ஏறி எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. திருப்பியும் ட்ரெயினை எத்தனை மணிக்கு என்னன்னு கேட்டு விசாரிக்கிறதுக்காக நம்ம இப்படி உள்ளே போயிடுச்சு. டிக்கெட் எடுக்க வாங்கியாச்சு. நம்ம ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி போல் 6-7 மணி போல் ட்ரெயின் இருந்துச்சு. அவங்க போய்ட்டு ட்ரெயின் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டோம். பாருங்கள் ஓடு இருக்குது, ஏரியாவாக போய் செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு தெரியாதுல்ல, இங்கே மாயிரம் இந்த சைட்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த 3 பேரும், நானும் இந்த பையன் இன்னொரு பையன் கம்பெனி, இந்த பையனும் என்னோட தான் வந்திருந்தாங்க. ஒரு வழியாக அப்படியே உட்காந்தாச்சு. ட்ரெயின் லேட்டு போலுக்கு நாங்கள் ட்ரெயினை விட்டாச்சு அந்த ட்ரெயினை. அதனால் டிக்கெட் எடுக்கல, பட் ட்ரெயினை விட்டாச்சு, மிஸ் பண்ணிட்டோம். உட்காந்துருக்கோம், சரியான வெயில், அதுவும் இல்லாமல் அலைச்சல், கண்ணுக்குனாலாம் அப்படியே செவந்து போயிருந்துச்சு. அவ்வளோ இதாக இருந்துச்சு. கண்ணை பார்த்தீங்கன்னா என் கண்ணை தூக்கம் இல்லாமல் அப்படியே செவந்து போயிருந்துச்சு. என்ன பண்ணுறது, நாளைக்கு வேறு திருச்சி போகணுன்னாங்க. அது வேறு பெரிய கவலை. ஐயோ அலைச்சல். காலமாக 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு. அப்புறம் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே இன்னும் எதுவும் சாப்பிடல. மத்தியானம் வந்து ஒரு கடையில் அப்படியே மத்தியானம் ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அது ஒரு டீயை வந்து குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். உடம்பு போலி செம்ம டயர்டு. இனிமேட்டுக்கு யாராச்சும் புதுசாக சவுதிக்கு வரவங்க இருந்தால் கேன்சல் அடித்து தயவுசெய்து வந்துடாதீங்க, பழைய விசாலே இருங்க. ஏன்னா வந்து இங்கே ப்ராசஸிங் ரொம்ப அதிகம். அலைய விட்றாங்க நம்மளை. இதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு போகிறது, அங்கே போய்ட்டு வருதுன்ட்டு. இதை பாருங்க, எட்டாப்பில் மாறி இந்த ட்ரெயின் ஏறிட்டோம். இது எங்கேயும் மைசூர் போகிறது தான். நல்ல வேலை ஏறி உட்காந்துட்டோம். வந்தோடனே சீட்டு போட்டோம். அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க ஆள்கிட்ட கேட்டால் இவங்க மைசூர் போகிற தம்பி அப்படின்ட்டாங்க. அங்கே போய்ட்டு அப்படியே மூஞ்சிலாம் ஃப்ரெஷ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே தலையிலையும் சீட்டு வந்தாச்சு. அப்படியே ஜெயரை விட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபோட்டோவில் ஆட் பண்ணல, பக்கத்தில் அப்படியே நீண்ட மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு வழியாக நம்ம சீர்காழி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அப்படியே சீர்காழி வந்தாச்சு. அடுத்து மாயிரம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி கொஞ்சம் அமைதி அப்படியே உட்காந்துருந்தேன் சீட்டில். இப்படி அமைதியாக உட்காந்து சரி நீ கொஞ்சம் படியில் போய் நீ பண்ணிட்டு படியில் நின்று இதில் ஒரு சம்பவம் நடந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அந்த பக்கம் படியில் ஒரு பையன் நின்னானா கீழே வந்துட்டா பார்த்துவாங்க. ஒரு வழியாக மாயிரம் வந்தாச்சு. மாயிரம் பாருங்க, 1 மணிக்கு ஒரு ஆள் கூட இல்லை, ஒரு ஈ காக்கா நடமாட்டம் கூட இல்லை மாயத்தில் பாருங்கள். ஒரு டீயை போட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன்.